ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் ஒரு மிக பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தங்கமே. நீ கலங்கி நின்ற காரியத்தில் மிக பெரிய ஒரு திருப்பங்களோ கிடைக்க இருக்கிறது. காலம் முழுவதும் சந்தோஷமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. என்னுடைய அழகான கண்மணியே, வாழ்வில் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு விஷயம் வேண்டும் வேண்டாம் எல்லாமே உனக்கு தெரியும். நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய மனதுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும். இதுதான் நம் வாழ்க்கையில் சரி, இது நம் வாழ்க்கையில் சரியல்ல, இந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்த விஷயம் செய்யலாம் என்று நீயே உன் மனதுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறாய். ஆனால் இதற்கு நடுவே சிலர் வந்து இந்த விஷயத்தை நீ செய்தால் நன்றாக இருந்திருக்குமே, இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து இருக்கலாமே என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனதில் அப்படியே எண்ணங்களோ மாறிவிடுகிறது. ஓ, நாம் செய்தது தவறோ, நாம் இந்த விஷயம் செய்திருக்கலாமோ என்று. தங்கமே, ஒன்றே ஒன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீ நிலையான மனதுக்குள் வரவே இல்லை. யார் எது சொன்னாலும் அதற்கு சரி என்ற ஒரு தலையை ஆட்டுகிறார். அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் அடுத்து என்ன உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக கேள். முதலில் நீ முடிவெடுத்திருப்பாய் பத்தியா, தேவையில்லை நம் வாழ்க்கையில், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது நம் வாழ்க்கை என்று பிரித்து வைத்திருக்கிறாய் பத்தியா. அதன்படியே உன் வாழ்க்கையில் நட. இதை தவிர வேறு ஒரு நபர் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீ செய்திருக்கலாமே, ஏன் இதை போய் ஒதுக்குனாய், உனக்கு இது சரி வருமே என்று சொல்லும் பொழுது அப்படியே மாறி இதை செய்திருக்கலாமோ, நம் தான் தவறு செய்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணத்திற்கு வராதே. ஒரு முடிவு எடுத்தாயானால் அந்த முடிவில் கடைசி வரைக்கும் நிலையாக இரு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதை விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒருவன் வந்து இந்த விஷயத்தையும் செய் என்று உன்னிடம் கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்தை நீ செய்தாயானால் ஏற்கனவே நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயம் நஷ்டமாக போய்விடும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்வில் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பது நீ முடிவெடுக்க வேண்டும். அதுபோல நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை செய்கிறாய், அந்த விஷயம் உனக்கு சில கஷ்டங்களை தருகிறது என்பதற்காக அதை விட்டுவிடக்கூடாது. உன்னால் முடியும் வரை நீ போராட வேண்டும். யார் தெரியுமா வெற்றியாளனாக மாறுகிறது? ஒன்று தெரிந்து கொள். எவன் ஒருவன் தன் நம்பிக்கையோடு போராடுகிறானோ அவன்தான் வெற்றியாளன். எவன் ஒருவன் தன் நம்பிக்கையோடு போராடுகிறானோ அவன்தான் வெற்றியாளன். ஏனென்றால் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவன் அதையெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தில் நிலையாக நின்று ஜெயிக்கிறான். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் போதாது. அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக தவறான ஒரு விஷயத்திற்குள் போகக்கூடாது. எது உன் வாழ்க்கையில் உயர்ந்தது என்பது உனக்கு தெரியும். அதன்படி நீ நடந்தால் போதும். கலங்கி நின்று கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது. இந்த கலக்கம் யாரால் வந்தது? இந்த கலங்கி கொண்டு நிற்கிறாயே, இந்த விஷயம் யாரால் வந்தது உனக்கு? சொல் பார்க்கலாம். நீ யோசித்தாலே தெரியும். உன்னால் வந்ததா? ஆம், உன்னால் தான் வந்தது. மற்றவனுடைய பேச்சை நீ கேட்பதினால்தான் உனக்கு இந்த நிலைமை என்று. அதுவே மற்றவனுடைய பேச்சை கேட்காமல் உன்னுடைய பேச்சை மட்டும் கேட்டு உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படியே நீ கேட்டு வந்திருந்தால் நீ செய்து கொண்டு இருந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி சூடியிருப்பேன், வெற்றி கிடைத்திருக்கும். வாழ்க்கையில் ஒரு மனிதன், இது உனக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்கும் ஒரே ஒரு தவறு என்னவென்றால் செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை விட்டு அடுத்தவன் சொல்கிறான் என்று கேட்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், எது சரியோ, உன் மனதுக்கு எது சரியோ அதை செய். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உனக்கு ஒரு நண்பனாக ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள். அவன் சொல்வான், இந்த இடத்திற்கு போகலாமா என்று நீ கேட்கும் பொழுது அவன் வா என்று சொல்வான், வேணாம் என்று சொல்வான். ஆனால் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். உன்னை யாரும் கையை பிடித்து இழுத்தங்க கூட்டு போவது கிடையாது. யாரும் நீ வரவில்லை என்றால் கோச்சிக்கொள்வதும் கிடையாது.
அதுபோலத்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அது செய்யலாமா வேண்டாமா என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும். காலம் முழுவதும் மற்றவனுடைய பேச்சை கேட்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவ்வளவு பெரிய பிள்ளையாகிவிட்டாய். இன்னும் அடுத்தவன் 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 சொன்னான் அதான் கேட்டேன், அடுத்தவன் சொன்னான் அதான் கேட்டேன் என்ற வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் வரக்கூடாது. நான் தான் முடிவெடுத்தேன், நான் தான் செய்தேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்றுதான் நீ சொல்ல வேண்டும். புரிகிறதா? ஏனென்றால் இதுவரைக்கும் நீயே பார்த்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எடுத்த முடிவு மட்டும்தான் உனக்கு வெற்றியை தந்திருக்கும். இப்பொழுது நான் சொல்கிறேன் தங்கமே, நீ இந்த நிமிஷம் ஒரு செயலில் இறங்குகிறாய் என்றால் தனியாக இறங்கு, தனியாக முயற்சி செய், தனியாக வெற்றி பெறு. அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உதவி என்று யாரிடமும் போய் கேட்க வேண்டாம். அதே போல உதவி செய்கிறேன் என்று வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது மட்டும் அல்லாமல் வேறொரு நபரிடம் உன்னுடைய வாழ்க்கையில் இது போல நடந்தது என்று கருத்துக்களை சொல்லி அவனிடம் எந்த ஒரு விஷயம், அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடத்தினீர்களே, ஏதாவது மாற்றினீர்களா என்ற ஒரு விஷயத்தையும் நீ கேட்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை அதில் எது செய்தால் நல்லது, எது செய்தால் தவறு என்பது உனக்கு தெரியும். அதனால் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அது போலவே செய். நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இப்பொழுது நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் விஷயமும் உன்னால் தான். இனிமேல் நீ தலை நிமிரப் போகும் விஷயத்தில் வெற்றி பெறுவதும் உன்னால் தான். வரப்போகும் மிக 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 சந்தோஷமான நாட்கள். உன்னுடைய வாழ்க்கையில் தோற்பது என்பதே கிடையாது. வெற்றி 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 தான். வரப்போகும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை உனக்கு தரும். தயவு செய்து நான் சொன்ன எந்த விஷயத்தை மட்டும் தவற மட்டும் விட்டுவிடாதே. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீயாக முடிவெடுத்து நீயாக செய். மற்றவன் கையில் ஒப்படைக்க வேண்டாம். காலம் முழுவதும் இன்னொரு நபருக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். புரிகிறதா? அடிமையாக ஒரு நபரிடம் எப்பொழுது மாட்டுகிறாய் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயங்களை சொல்லி அதற்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள் என்று நீ கேட்கும் பொழுதுதான் அடிமையாகுகிறாய். உன்னை நீ மறக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மறக்கிறாய். அதுவே நீயே முடிவெடுத்து நீயே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மேலும் 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 தைரியமான ஒரு பிள்ளையாக மாறுகிறாய். நீ தைரியமான பிள்ளை. எப்பொழுதும் நீ தைரியமான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து சரியாக எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு. இந்த சாயாகிய நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அமோகமான வாழ்க்கை இருக்கிறது. இனிமேல் நீ எடுத்து ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். உன்னுடைய கையால் நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி பெறும். உன்னுடைய முடிவு உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அந்த காரியம் வெற்றி பெறும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீயே முடிவெடு, நீயே செய். எல்லா விஷயத்திலும் தானாக வெற்றி உனக்கு கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதீர்கள். கவலையோடு இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள். கவலை என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு தேவையே இல்லாத ஒன்று. நான் இருக்கிறேன் உங்களுக்காக. ஒவ்வொரு நாளும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்க தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.